நீங்க எல்லாரும் பார்த்துக்க முடியும். நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ் சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்ற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்ற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கையை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் 1970க்கு பின்பு மிக பிரதான அரசியல். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ, மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ, அதளவிற்கு ஈழம் என்ற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது. ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அழியப்படவில்லை, யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். இங்கு நடக்கிற வருகிற செய்திகள் எல்லாம், இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம், ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும், ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்ற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழ குறித்து மேடைகளை பேசுகிறார், அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரனை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நேற்று ஊடகத்தில் சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜகுமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல, தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது.